வணக்கம். ஒரு சின்ன ஸ்டோரி வந்து ஒரு பணக்கார நபர் ஒருத்தர் ரோட்டில் போய் கொண்டிருப்பார். அப்படி போகும்போது ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தனை பார்ப்பார். அவர் வந்து சில குளிரில் நடுங்கி கொண்டிருப்பார். அப்போ அந்த பணக்காரர் பார்த்து கேட்பார், இவ்வளோ குளிரில் இருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட பிளாங்கெட் ஒன்று இல்லையான்னு சொல்லி. அப்போ அந்த பணக்கார நபர் சொல்லுவார், என்னட்ட அது வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த வசதியான நபர் சொல்கிறார், ஓகே நான் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எடுத்துக்கொண்டு தரேன்னு சொல்லி. அவர் வீட்டுக்கு போயிடுவார். அவர் வீட்டுக்கு போனால் அவருக்கு நிறைய அலுவல்கள், நிறைய பிரச்சனைகளை அவர் பார்த்து கொண்டிருந்தனாடி அவரால் வந்து இவர் கொடுத்த ப்ராமிஸை வந்து கீப்பப் பண்ண முடியலை. ஸோ அவர் வந்து அதை மறந்துட்டார். அவர்கிட்ட வெளியே பார்த்து கொண்டு வந்துட்டார். அடுத்த நாள் காலையில் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு, நான் இப்படி ஒருத்தருக்கு ப்ராமிஸ் செய்து நானே என்ன சொல்லிட்டு பிளாங்கெட் எடுத்துக்கொண்டு போகிறார். போய் பார்த்தா அந்த பிச்சைக்காரர் வந்து அங்கே இறந்து கிடந்தவர். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாங்கள் ஒருத்தருக்கு வந்து ஃபேக்கான ப்ராமிஸ் சொல்லக்கூடாது. அப்படி நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் கீப்பப் பண்ணணும். பெட்டர் நாங்கள் ஒருத்தருக்கு நோ சொல்லிட்டு போகிறது. பட் நாங்கள் ஒருத்தருக்கு நாங்கள் செய்வோம் என்று சொல்லிட்டு கடைசியில் அதை நாங்கள் செய்யாமல் போனோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையிலே ஒரு நபர் இறந்து போயிடுவார். ஸோ யாரும் டிபெண்ட் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் மக்களே, நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு வாருங்கள், வேறு நாடு, வேறு மொழி, வேறு விதமான ஒரு கல்ச்சர், வேறு விதமான ஒரு வாழ்க்கை முறை, அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டு நபர்களை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் ஒருத்தர் திருமணமாகி வரீங்கன்னு சொன்னால் அந்த நபரை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையை நடத்தி போகலாம், நீங்கள் சேர்ந்து உங்களுடைய விஷயங்களை செய்யலாம். பட் தனிநபராக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ கவனமாக இருங்க. இப்போ நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய படிகள் வந்து இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க. பாய்ஸ் தான் கூடுதலாக பாதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கவனமாக இருங்க. நன்றி.